வளமுடன் இன்றைய நாள் 24/2/2026 விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:31, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 7:49 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை, கிருத்திகை பின்பு ரோகிணி, யோகம் இன்று காலை 6:30 வரை, மரண யோகம் பின்பு மாலை 3:47 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:47 வரை, சித்திரை பின்பு சுவாதி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம், செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்படவும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நெருக்கம் அதிகமாகும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி அலைச்சல்கள் கூடும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம், சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கும். திறமைகள் கூடும். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஆர்வம் உண்டாகும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிருஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம், புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். வீட்டில் கடமைகள் அதிகமாகும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை முயற்சிகள் அதிகமாகும். புனர்பூசம் கடமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம், சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொருள் பரப்புகள் கூடும். பெரிய மனிதர்களை நட்புகள் உருவாகும். அலைச்சல்கள் கூடும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ஆயில்யம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம், சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திரம் கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி, புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
உத்திரம் ஆதாயங்கள் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும். லாபமான நிலை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி சிந்தனைகள் அதிகமாகும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பண பரிவர்த்தனைகளில் வருமானம் கூடும். செல்வம் சேரும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சேமிப்புகள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். ஆர்வமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் வளமான நாள். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. தனுசு ராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுகூலங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வயதானவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். போராடம் பொறுமையுடன் செயல்படவும். திராடம் நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் அனுபவங்கள் அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். யோசித்து செயல்படவும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, தேகநலனின் மாற்றங்கள் ஏற்படும். உடல் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். தடைகள் விலகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். பணியில் லாபமான நிலை கிடைக்கும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி ஆதரவான நாள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களை, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி மேன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும். ரேவதி முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.